இப்போ மரவள்ளி கிழங்குன்னு எடுத்திங்கன்னா கேரளாவில் ரொம்ப காமன். இதில் சிப்ஸும் போடுவாங்க, இதில் உணவுக்கு பதில் இதை சாப்பிடுவாங்க. இதை பல விஷயம் இதில் செய்வாங்க. ஒரு ஸ்வீட் டிஷ் கூட இதில் செய்வாங்க. ஸோ டாப்பியோக்கா பொறுத்த வரலும் இது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம்னு சொல்ல முடியாது. பட் உணவு ரைஸுக்கு பதில் அவங்க சாப்பிட்டாங்கன்னா இட்ஸ் ஓகே. ஏன்னா ரெண்டுலேயுமே கார்போஹைட்ரேட் தான், ரைஸ்லேயும் கார்போஹைட்ரேட், இதுலேயும் கார்போஹைட்ரேட் தான். அதனால் என்றைக்கோ ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை ரைஸுக்கு பதில் இதை உணவாக வச்சு அது கூட கூட்டு பொரியல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, அவங்க யூஸ்வலாக சாப்பிட்றது சேப்பரிசி. சேப்பரிசி இல்லை மட்டை அரிசின்னு சொல்லுவோம், கேரளா அரிசின்னே அதுக்கு பேர். இதை ஊற வச்சு வேக வச்சாதான் அது வேகும். 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி இல்லை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அப்புறம் வேக வைப்பாங்க. ஏன்னா அந்த அளவு அதில் நார் சத்து, அயர்ன் சத்து, கால்சியம் சத்து எல்லாம் இருக்குது. இது மரவள்ளி கிழங்குல கிடையாது. ஸோ டெய்லி சாப்பிட முடியாது. ஏதோ 10 நாள் இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒருக்க இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த சேப்பரிசிக்கு பதில் இந்த மரவள்ளி கிழங்கை சாப்பிட்டு நம்ம மற்ற உணவை கூட சாப்பிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை. பட் ரெகுலராகவே நீங்கள் சேப்பரிசிக்கு பதில் மரவள்ளி கிழங்கு கொண்டு வந்தீங்கன்னா இவ்வளோ நியூட்ரியன்ஸ் மிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா சேப்பரிசியில் ப்ரோட்டீன், ஃபைபர், அயர்ன், கால்சியம், விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. இதை மிஸ் பண்ணுவீங்க. அதனால் அது வேண்டாம். நீங்கள் பெரும்பாலும் சேப்பரிசி சாப்பிட்லாம்.